அறக்கட்டளையிலிருந்து வேதா. இந்த பதிவு ஒரு நடன வகுப்பு, அதாவது கம்பத்தாட்டம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான கலை இந்த கம்பத்தாட்டம்ன்றது. அதாவது கொங்கு மண்டலங்களில் ஆடக்கூடிய ஒரு நடன முறை இது. அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கோயில் திருவிழாக்களில் ஒரு கம்பம் நட்டு அந்த கம்பத்தை சுற்றி ஆடுற ஆட்டம் தான் இந்த கம்பத்தாட்டம். ரொம்ப அருமையான நகர்வுகள், எளிமையாக கற்றுக்கலாம். அதாவது உடல் நல்லா வேர்க்கும் இந்த நடனம் ஆடும்போது. அதாவது இதனுடைய அசைவுகள் ரொம்ப சாதாரணமாக மெதுவாக தான் இருக்கும், ஆனாலும் அருமையாக இருக்கும் இந்த நடனம். கம்பத்தாட்டம் அப்படின்ற ஒரு நடனம் இது கோயில் திருவிழாக்களில் இந்த 3 இசைக்கருவிகள், அதாவது மண் தாளம், அப்புறம் இன்னொரு தம்பம், இன்னொரு பறை, இந்த 3 மேளங்களை வச்சு வாசிக்கப்பட்டு ஆடக்கூடிய நடனம். இதில் வைக்கக்கூடிய அடி, அந்த இசை இருக்குல்ல, ரொம்ப துள்ளலாக இருக்கும் இந்த இசை. இந்த நடனத்தை ஒரு தனிநபராகவும் ஆடலாம். அந்த தனிநபராக ஆடுறதோட ஒரு குழுவாக இது ஆடினோம்னா பார்க்கவே அருமையாக இருக்கும். ஆண் பெண் இருபாலருமே இணைஞ்சு ஆடக்கூடிய இந்த ஆட்டம் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதனுடைய அடி இதை இணைய வழியாக நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக இணைய வழியாக இந்த பயிற்சி நமக்கு வழங்கப்படுது. இது வாரத்தில் இத்தனை நாட்கள்ன்ற வகுப்பு. இது என்னையிலிருந்து துவங்கி எத்தனை நாட்கள், எந்தெந்த நாட்களில் வகுப்பு, இதுக்குண்டான கட்டணம், இதெல்லாமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து இணைய வழி எல்லாருமே கற்றுக்கலாம். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, விருப்பம்தான். ஒரு நடனம்ன்றது, அதாவது நம்ம மனம் இருக்கு இல்லையா, இந்த மனம் எப்பவுமே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஏதாவது யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆடாமல் இருக்கனால அதை அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம அசைஞ்சோன்னா அது ஆடாது. ஆமாம், நடனம் அப்படின்னுன்றது ஒரு அசையும் தியானம் மாதிரி. அதாவது நீங்கள் நடனம் ஆடும்போது பாருங்கள், நம்மளுடைய மனம் நிகழ்காலத்திலே இருக்கும், ப்ரெசண்ட்டில் இருக்கும். அது ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காது. அந்த நிகழ்வுகளே, விளையாட்டு, ஒரு நடனம், இதெல்லாம் நம்ம ஆடுறோம் அப்படின்னாவே அது ஒரு நிகழ்காலத்திலேயே நம்ம மனம் லயித்து இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொடுக்கும். அப்படிப்பட்ட கலை தான் நடனக்கலை. அதில் இந்த கம்பத்தாட்டம் ரொம்ப சிறப்பானது. எல்லோருமே கற்றுக்கலாம். அதாவது யார் கற்றுக்கலாம் அப்படின்னா, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நடனத்தை கற்றுக்கிட்டு அவங்க தினமும் இதை மாலையில் ஆடும்போது உடலுக்கும் அருமையானது. மனம், ஒரு கர்ப்பவதியாக இருக்கிற பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரு ரொம்ப ஆரோக்கியமாக சிறப்பாக உருவாகி குழந்தையாக வெளியில் வந்து அதனுடைய மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு கருவாக இருக்கக்கூடிய காலங்களில் அந்த தாய் எடுக்கக்கூடிய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அவங்க இந்த நடனத்தை 6ஆம் மாதத்துக்கு பிறகு, அதாவது கரு உருவாகி 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த நடன பயிற்சிகளை செய்யலாம். இது பயிற்சியாக கற்றுக்கிட்டு அதன் பிறகு இதை எல்லோருமே அவங்களே, நீங்கள் கற்றுக்கிட்டா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி தான் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களே சொல்லிக் கொடுத்து ஒரு குடும்பமாக சேர்ந்து ஆடும்போது எவ்வளோ அருமையாக இருக்கும்ல. மகிழ்ச்சியாக வாழ்கிறது தானே வாழ்க்கை. ஒரு நடனத்தோட குடும்பமாக ஒரு 4 பேர், அம்மா அப்பா பிள்ளைகள், அந்த மாமனார் மாமியார், தாய் தந்தையர், இவங்களோட சேர்ந்து எல்லாருமே கற்றுக்கிட்டு ஒன்றா ஒரு குழுவாக ஆடும்போது இவ்வளோ பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது அப்படிப்பட்ட எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்குது. இதோடைய காலம் ரொம்ப குறைவு தான்.
ஒரு 15-20 கிளாஸ்னு இந்த நடனத்தை கற்றுக்கலாம். அதிகமாக போனால் அவ்வளோதான். திரும்பவும் அது இன்னும் உங்களுக்கு முழுமையாக கற்றுக்கொள்ள ஒரு 2 மாத பயிற்சியாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் இது. 1 மாதத்துலேயே கற்று முடிச்சிருவீங்க. அதன் பிறகு இன்னும் அதில் அடுத்தடுத்த நிலைகள்லையும் அடுத்த மாதங்களில் கற்றுக்கிட்டு பண்ண முடியும். இது கம்பத்தாட்டம் அருமையானது, எளிமையாக கற்றுக்கலாம். இந்த வகுப்பை நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லித்தரார் ஒரு சிறிய வயது வாலிபன் தான் அவர். பகலவன், அவர் பேரே ரொம்ப அருமையாக இருக்கும். பகலவன் அவர் பேர். அவர் தான் இந்த கலையை நமக்கு சொல்லி கொடுக்குறார். இணைய வழியாக மாலை நேரத்தில் இந்த பயிற்சி வகுப்புகள் இருக்கும். அதனுடைய விளக்கங்கள் இந்த வீடியோ பதிவுக்கு இடையே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இணைஞ்சு மகிழ்ச்சியாக இன்பமாக ஆடி பாடி வாழ்கிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கையே இன்பமாக வாழ்கிறதுக்கு தான். கற்றுக்கலாம்.